Morning, dear aspirants. Today's news. First news. Search continues for 22 from vessel that sank off Odisha coast. ஸோ என்ன ஆச்சுன்னா எம்வி ஓஷன் வின்னர் அப்படிங்கிற ஒரு கப்பல், ரொம்ப ஏஜ் ஓல்டு கப்பல். அந்த கப்பல் வந்து இந்தியன் சீஃபேரர்ஸ் அந்த கப்பலில் இல்லை. சைனா, பர்மா இந்த மாதிரியான அட்ஜசன்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சீஃபேரர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வெசல் வந்து ஒடிசாவிலேருந்து ஆஃப் கோஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கு, சிங்க் ஆயிருக்கு. ஸோ அந்த கப்பலையும் அந்த குரூ மெம்பர்ஸையும் சர்ச் பண்ற ஆபரேஷன்ல இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு எல்லாமே டெப்ளாய் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் என்ன படிக்கணும் அப்படின்னா, வாட் மேக்ஸ் அஸ் த இந்தியன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டு சர்ச் ஃபார் த திஸ் சீஃபேரர்ஸ், ஏன் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரைட், 24 மொத்தம் அபோர்ட்ல இருந்தாங்க. 20 சைனீஸ், 3 மயன்மார், 1 பங்களாதேஷ், மொத்தமா இவ்வளவு பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. So far P-81 aircraft located, life raft. So aircraft முதற்கொண்டு நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நம்ம அப்ளிகேஷன் வந்து உள்ளாக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரைமரி மெரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஏஜென்சி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா எப்படின்னா இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு எல்லாத்தையும் இணைச்சி அந்த சர்ச் ஆபரேஷனை கோஆர்டினேட்டடா சிங்கிள் ஆங்கிளா ப்ரிசைஸா கொண்டு போகிறது இந்த எஸ்ஏஆர் ஏஜென்சி தான். ரைட், ஸோ கீ செகண்டரி பார்ட்னர்ஸா வார்ஷிப், ஹெலிகாப்டர்ஸ், இதெல்லாம் நேவியோட அசட்ஸ். ஸோ இந்த அசட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை செக் பண்றது வந்து எஸ்ஏஆர். ஸோ வை மஸ்ட் இந்தியா ரெஸ்கியூ எ ஃபாரின் வெசல்? ஸோ இந்தியாவுக்கு என்ன கடமை கண்டிப்பா அதுல இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சிக்னேட்டரி எஸ்ஏஆர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ கன்வென்ஷன் அப்படின்னு 1979ல ஒரு கன்வென்ஷன் ஃபைல் பண்றாங்க. அந்த கன்வென்ஷன் வந்து என்னன்னா, அது எந்த கண்ட்ரியோட கோஸ்ட் ரீஜியன்ல அருகாமையில எந்த கண்ட்ரியோட எனி ஃபாரின் கண்ட்ரியா இருக்கட்டும், ஈவன் வந்து எனிமி கண்ட்ரியா கூட இருக்கட்டும், அவங்களோட வெசல் மூழ்கிடுச்சு, அந்த வெசல் வந்து மெர்ச்சன்ட் வெசல், என்ன வெசலா வேணா இருக்கட்டும், வெசல் ஏதாவது மூழ்கிடுச்சு, இல்ல ஃபிஷர்மேன்ஸ் எந்த ஆங்கிள் வேணா இருக்கட்டும், ஃபிஷர்மேனா இருக்கலாம், மெர்ச்சன்டா இருக்கலாம், இல்ல ராணுவ வீரர்கள் இருக்கணும், யார் வேணா இருக்கலாம், மிஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த கன்வென்ஷன்ல ஒரு கண்ட்ரி சைன் பண்ணிட்டாங்கன்னா இது அவங்க மேல அப்ளிகேஷன் ஃபாலோ ஆயிடும். கண்டிப்பா அவங்கள ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணணும், இல்ல ரெஸ்கியூவே பண்ணணும். ஸோ இதுதான் அந்த 1979 கன்வென்ஷன். நம்ம இந்தியா ratified it by 16 June 1976 and this makes us mandatory for India to reach out these seafarers. Right, ஸோ இது ஒரு டைம் ஸ்கேல். 1974ல சைன் பண்றாங்க, 76ல இந்தியா ஜாயின் பண்றாங்க. அண்ட் ஐஎம் ஒரு இந்தியன் மெரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களும் இதுல யூஸ் ஆவாங்க. ரைட், செகண்ட் நியூஸ், காங்கிரஸ் பிளாக்ஸ் அப்நார்மல் லோக்சபா ப்ரொடகேஷன் டிலே. ஸோ என்னன்னா, பார்லிமெண்ட் செஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த எண்டிங் தான் ப்ரோரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோரோக் முன்னாடி அட்ஜர்ன்மெண்ட், சைன் டை. அட்ஜர்ன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செஷனை க்ளோஸ் பண்றோம், சைன் டை அப்படிங்கிறது எந்த டேட் சொல்லாம க்ளோஸ் பண்றோம். இது வந்து கிரோனாலஜிக்கல் ஆர்டர். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டைம் லிமிட் வந்து சைன் டைக்கும் ப்ரோரோகேஷனுக்கும் ஒரு 10 days லிமிட் இருக்கு. ஸோ ஆக்சுவலா அந்த 10 days நடத்திருக்கலாம், நடத்தாம சீக்கிரமா க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பார்ட்டி சொல்றாங்க. அதுதான் இங்க இருக்கிற நியூஸ். ரைட், ஸோ பிரிலிம்ஸ் ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது, வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் டேக்கன் இன் த பார்லிமெண்ட், அப்புறம் என்ன கிரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். லீகாலிட்டி பிஹைண்ட் தட், ஆர்டிகல்ஸ் இன் தட் ஆர்டிகல் ஸ்பெசிஃபை தீஸ் ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ ஆர்டிகல் 85 வந்து பிரசிடென்ட் தான் சம்மன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 85. பிரசிடென்ட் சம்மன்ஸ்னா அசம்பிளி, ப்ரோரோக் த பார்லிமெண்ட் அண்ட் ப்ரோரோக்ன்றது ஸ்டாப் பண்றது, ஒரு செஷன் ஸ்டார்டிங் வந்து சம்மன் அண்ட் எண்டிங் வந்து ப்ரோரோக். ஸோ இந்த ப்ரோரோக் அண்ட் சம்மன் இது ரெண்டுமே எப்படி அப்படின்னா, பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்டேஷன் அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இது செய்ய முடியும். ஸோ பவர் ஆரிஜினேஷன் வந்து பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான். ரைட், அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, தேர் மஸ்ட் நாட் பி அபவ் 6 months கேப். ஸோ ஒரு செஷன், பட்ஜெட் செஷனுக்கும் மான்சூன் செஷனுக்கும் கேப் 6 மாசம் தாண்டி இருக்கக்கூடாது, வித்தின் 6 months கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது. 1 yearல வந்து அட்லீஸ்ட் 3 செஷனாச்சும் இருக்கணும், பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ற செஷன். ஸோ இது வந்து ஆர்டர். ரைட், பர் டே அந்த செஷனோட ஒரு ஹவுஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த செஷன் என்னன்னா கொஷின் ஹவர். இந்த கொஷின் ஹவர் வந்து
எம்பிஸ் வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட கேள்வி கேட்க முடியும். என்னெல்லாம் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படிங்கிறத ஸ்பீக்கர் கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து அதுபடி ஆர்டர் பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டிஸ் பண்ணி. ஸோ இவங்க கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லி டைம் கேட்பாங்க, டைம் ஆர்டர் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க பேசுவாங்க. ஸோ டைப் வந்து ஸ்டார்ட் அண்ட் அன்ஸ்டார்டு. ஸ்டார்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம், ஓரலா ஆன்சர் கிடைக்கும். இது ஸ்டார்ட். அன்ஸ்டார்ட் அப்படிங்கிறது சப்ளிமெண்டரி கேட்க முடியாது. ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ஃபைல் பச்சா கொடுத்துருவாங்க, ஒட்டுமொத்த டீடைல்ஸ் அதுல இருக்கும், நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறது தான் இது ரெண்டும். நெக்ஸ்ட் 0 ஹவர், அடுத்த 1 ஹவர். 10 to 11, 11 to 12, இப்படிதான். 11 to 12 கொஸ்டின் ஹவர், 12 to 1 0 ஹவர். இந்த 0 ஹவர் அப்படிங்கிறது சொசைட்டலா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை கேட்க வேண்டிய டைம் தான் இந்த 0 ஹவர். இதுக்கும் பார்லிமெண்டேரியன்ஸ் மஸ்ட் சப்மிட் ரெக்வெஸ்ட் டு த ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர் வில் அலாட் த டைம். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்க முடியும். அண்ட் தென் லஞ்ச் பிரேக் இருக்கும் 1 to 2 அண்ட் 2 to 6. அந்த அடுத்த 4 மணி நேரத்துல லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ், பில் பாஸ் பண்றது, இம்பார்ட்டன்ட் விஷயத்த டிஸ்கஸ் பண்றது, ரெசல்யூஷன் பாஸ் பண்றது, இது எல்லாம் நடக்கிறது தேர்ட் பார்ட் ஆஃப் த செஷன். ரைட். ஸோ அட்ஜான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு செஷன் நடந்து போகும்போது அந்த செஷனை ஸ்டாப் பண்றது அட்ஜான்மெண்ட். இஃப் அட் ஆல் த டைம் நெக்ஸ்ட் சம்மனிங் டேட் அனௌன்ஸ் பண்ணி சொன்னாங்கன்னா ஜஸ்ட் அட்ஜான்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த டேட்ல எப்ப சம்மன் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்டே சொல்லலை அப்படின்னா அட்ஜான்மெண்ட் சைன் டை. ஸோ இதை ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து ஸ்பீக்கர். அண்ட் ப்ரோரோக் அப்படிங்கிறது ஒரு செஷனோட, ஒரு மான்சூன் செஷனா அந்த செஷனோட லாஸ்ட், ஸோ க்ளோஸ் பண்றோம், வி ஆர் கோயிங் க்ளோசிங் திஸ் செஷன் அப்படின்ற ஆர்டர் பிரசிடென்ட் கிட்ட இருந்து வரும். அதுதான் வந்து ப்ரோரோகேஷன். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் கமிட்டி புல்ஸ் அப் அசாம் கவர்மெண்ட் ஃபார் இன்ஆக்ஷன் ஓவர் மைனிங் ஆக்டிவிட்டி இயர் கசிரங்கா. ஸோ இங்க இஷ்யூ என்ன அப்படின்னா, கசிரங்கா வேலி இருக்கு இல்லையா, அசாம் வேலியில இருக்கிற கசிரங்கா. இந்த கசிரங்காவோட அட்ஜசன்ட்ல இருக்கிற ஏரியா வந்து எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணி ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டிக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, டைரக்ஷன்ஸ், ஒரு சில டைரக்ஷன்ஸ் அங்க இருக்கிற அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், கார்பி அங்லாங் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிற கவுன்சிலுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் கவுன்சில் ப்ரொசீடிங் வித் த ஆக்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாக்குறது இந்த சிஇசியோட வேலை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்கல அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஒரு ஆர்டிஐ மூலமா தெரியப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் சம்மன் பண்ண, ஒரு சில டேட்டாஸை கேட்டிருந்தாங்க இந்த சிஇசி, அதை சப்மிட் பண்ணல. என்னென்ன டேட்டா அப்படின்னா, வாட்டர் ஷெட் ரிப்போர்ட். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரம்மபுத்திரா ரிவர், கசிரங்கா, கார்பி அங்லாங் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஹில்ஸ்ல இருந்து வாட்டர் வந்து ட்ரைன் ஆகும். இங்க வாட்டர் ஷெட் அப்படிங்கிறது எந்த ஏரியா வாட்டர் ஃப்ளோ, ஸ்ட்ரீம் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் ஃப்ளோ எந்தெந்த ஏரியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் டேட்டா கேட்டாங்க. அந்த டேட்டாவை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கொடுக்க மறுத்துட்டாங்க, கொடுக்க முடியல. ஸோ சயின்டிபிக்கான எக்யூப்மெண்ட் இல்லை, ஸோ ஜாகிரபிக்கல் டேட்டா சரியா இல்லை, ஸோ இந்த மாதிரி காரணங்களால கொடுக்க முடியல. இது வந்து ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வயலேட்டட். ஸோ மைனிங்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த மைனிங் இன்னும் நடந்துகிட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது அனிமல் கார்டார்ஸ் 9 கார்டார்ஸ் வந்து டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. அங்கே இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் இஸ் கோயிங் ஆன், அதுவும் தெரிஞ்சிருக்கு. ரைட். ஸோ கார்பி அங்லாங் அட்டானமஸ் கவுன்சில் அண்ட் கார்டாஸ் நாட் நோட்டிஃபைட். நான் சொன்னேன் இல்லையா, கார்டாஸ் நோட்டிஃபை பண்ணல. ஸோ இவ்வளோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கார்பி அங்லாங் அட்டானமஸ் கவுன்சில். ஸோ இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரைட். இதுதான் வந்து ஆக்சுவல் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, கசிரங்கா வந்து பிரம்மபுத்திராவோட நார்த்தா சவுத்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மாத்தி கொடுக்க முடியும். பிரம்மபுத்திராவோட சவுத்துல இருக்கிறது தான் கசிரங்கா அண்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் கிரேட் ஒன் ஹார்ன் ரைனோஸ், டைகர், எலிஃபண்ட், வைல்ட் வாட்டர் பஃபலோ, இது எல்லாம். ஸோ பயோசார் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், இன்வேசிவ் ஏலியன் பிளான்ட்ல இருந்து பயோசார் மேட் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல, எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். ரிவைஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒரே ஏரியாவில் தான் வரும். ரைட். ஸோ இந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு இங்க இருக்கும் கார்பி அங்லாங் ஹில்ஸ். ஸோ இந்த ஹில்ஸ்ல இருந்து வாட்டர் ட்ரைனேஜ் வந்து இங்கதான் போகும். ஏன்னா இது வேலி பள்ளமா இருக்கும், மேடுல இருந்து வாட்டர் போகும். என்னன்னா இந்த ஒன்ஸ் வந்து இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து அதிகமாயிடுச்சு, ஃப்ளட் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இந்த ஹில்ஸுக்கு போய் தஞ்சமடையும். ஸோ ஃப்ளட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ இது பல அடுக்குகளா இருக்கிற ரொம்ப முக்கியமான ஏரியா. கோர்ட்டு கேட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஹில்ஸுக்கும் இந்த ஃப்ளட் லைன் மைக்ரேட் ஆகுது இல்லையா, இந்த ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற வாட்டர் ஃப்ளோயிங் ஏரியாவை கரெக்டா கேட்கறாங்க, அதை கொடுக்க முடியல.
ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது கரண்ட் ப்ரிலிம்ஸ் ஆங்கிள். கழிச்சுட்டாங்க நேஷனல் பார்க் கேட்கலாம், அதுல இருக்க அனிமல்ஸ் கேட்கலாம், ஜாகிரபிக்கல் லொகேஷன் கேட்கலாம், எல்லாமே பார்த்துக்கணும். ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். ஸோ அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன்ல டெசிக்னேட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். They have the legislative power. They can make law on land, forest, shifting, cultivation, marriage, inheritance, இது எல்லாத்தையும் கொடுக்க முடியும். And they have the judicial power too. அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் ரெடி பண்ணிக்க முடியும், அந்த கோர்ட்டுக்கான ரெகுலேஷன்ஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பவர்ஸ் அண்ட் லேண்ட் ரிசோர்சஸ்ல தே கேன் அந்த மார்ட்ரேஜ், லீஸ், அது செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான லாஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ண முடியும். கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆக்சுவல் ஸ்டேட்ல இருக்கிறத விட இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு வந்து அதிகமான பவர்ஸ் இருக்கும். அதை தான் இதை நரேட் பண்ண விரும்புறாங்க. ஸோ அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கவுன்சில்ல டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, டேட்டாவை கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி. ரைட். ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா என்ன? ரிவர் பேசினுக்கும் ஹில்ஸுக்கும் இடையில அந்த ரிவர் பேசினை ரீச் பண்றதுக்கு ஃப்ளோ ஆகுது இல்லையா ஸ்ட்ரீம், அதுதான் கேட்ச்மெண்ட் ஏரியா. நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியானா ஒன்ஸ் வந்து ரிவர் வாட்டர் வந்து கேட்ச் பண்ற ஏரியா இல்ல, ஃப்ளோவிங் ஏரியாவை தான் கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ கான்செப்ட் அதுக்காக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் மெயின் மார்க் கொஸ்டின், த ரோல் ஆஃப் அட்டானமஸ் கவுன்சில் லைக் கார்பி ஆங்லாங் அட்டானமஸ் கவுன்சில் இன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் raises question about center state council coordination. Center state council cooperation coordination, analyze the governance in challenging the Kaziranga project. So federation பத்தின question and angle of environment. So ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதுங்க. நித்தி ஆயோக்ல இருந்து நிறைய ஜோனல் கவுன்சில் எல்லாத்தையுமே கோட் பண்ணலாம். ரைட். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.